50,000 ரூபாய்க்கு விலை போயிட்டு போயிடுது. 5 கோடி கொடுக்க தயார் திமுக, 50,000க்கு விலை போயிடுது. அப்போ இது எப்படி இது திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சர் நாற்காலி யார் வீட்டுக்கு போயிடுச்சு? கோபாலபுரத்துக்கே போயிடுச்சு. உதயநிதிக்கு அடுத்து லண்டனில் வெள்ளைக்கார பொண்ணோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற இன்பநிதி தானே அடுத்த அரசியலுக்கு போறாரு. மதுரையில் அந்த ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்களா, கலெக்டர் பின்னாடி போய் உட்காரியா போயா மூர்த்தி சொல்றாரு, தம்பி வந்து முன்னாடி உட்காரு. இப்படி அரசியல் போயிடுச்சு. போகும்போது அப்புறம் சீமான் நான் தான் அதிபர் சொல்லத்தானே செய்வார். அதிமுக காரன் பூரா 500 ரூபா 1000 ரூபாய் வாங்கிட்டு திமுக குத்திட்டான். இதுதான் அரசியல். இது எப்படி சமூகம் எப்படி மாறும்? ஒரு 2 கோடி தரங்கிறாங்க, கூட குறைய ஒரு 3 4 5 கோடியை வாங்கிட்டு இது வந்து விலகிடலான்னு இப்போத்தான் அறிவுபூர்வமாக சிந்திக்குது. ஏன்னா பணம் இருந்தால் தன்னை காப்பாற்றும். ஒரு வீடு வாசல், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அவங்க அக்கா நோயாளி, நீங்கள் இது கடைசியாக போய் யார்கிட்ட போய் பணம் வாங்குது? வாகை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல விமர்சனங்களுக்கு உள்ளான சீமான் ஒரு வழக்கில் இன்றைக்கி ஒரு சுப்ரீம் கோர்ட்டு கண்டனத்தை உள்ளாயிருக்காரு. இந்த வழக்கை நம்ம எப்படி சார் பார்க்குறது? விஜயலட்சுமி தரப்பு ஒரு பக்கம் வேறு மாதிரி பேசுகிறாங்க, சீமானோட தம்பிகள் வேறு கருத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க. பணம் பட்டுவாடா பெரிய அளவு நடந்திருக்கா இங்கே பேச்சு அடிப்படுது. எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வையில்? விஜயலட்சுமியை பொறுத்தவரை பணம் பெறுவது தான் நோக்கம். விஜயலட்சுமிக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. எப்படி டிமாண்ட்னா, அரசியல் ரீதியாக சீமானை விமர்சிப்பதற்கு, மேடை போட்டு கொடுப்பதற்கு ஆளுங்கட்சியே தயார். ஆளுங்கட்சி சீமான் எங்கே நிற்கிறாரோ அங்கே விஜயலட்சுமி வேட்பாளராக நிறுத்துவதற்கு தயார் திமுக. ஆனால் விஜயலட்சுமி அதுக்கு தயார் இல்லை. ஏன் தயார் இல்லைன்னா, நான் அனுதாபத்தோடு சொல்கிறேன், விஜயலட்சுமியை ஒரு மனநிலை பிறண்டவராக இருக்கிறார். எந்த கருத்துலேயும் உறுதியாக இல்லை. இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்பு சகோதரி வீரலட்சுமிகிட்ட விஜயலட்சுமி ஃபோன் பண்ணி என்னை எப்படியாவது காப்பாற்று, எனக்கு உதவி செய், எனக்கு ஆதரவு கரம் நீட்டு அப்படின்னு சொன்ன பிறகு இந்த வழக்கை நடத்துவதற்காக வீரலட்சுமி ஒரு வழக்கறிஞர் அணியை தயார் செய்கிறாங்க. தயார் செய்து வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வருது. வந்த பிறகு அதற்கு முதல் நாள் மதுரை செல்வம், இந்த சாட்டை சேட்டை எல்லாம் சீமா அனுப்பி வெறும் 50,000 ரூபா கொடுத்து பெங்களூருக்கு பேக் பண்ணி விட்டாங்க. அப்போது இந்த விஜயலட்சுமிக்கு அறிவு இருந்தால் இதை பணம் பண்ணியிருக்கும். 6 முறை கருக்கலைத்த சொல்லுகிற விஜயலட்சுமி சீமான் நிற்கிற தேர்தலில் பொது மேடையில் நின்றால் பெண்களுடைய அனுதாபம் வரும். உண்மையா சார் அது? 6 முறை? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு பெண் பொய்யெல்லாம் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டான். எந்த மருத்துவமனை, எந்த மருத்துவர், எந்த நாள், குறிப்பு எல்லாமே அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கு. இது எப்பொழுது நடக்குது? 1911 நடக்குது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதே புகார் வழக்கு. ஜெயலலிதா ஏன் சீமான் நடவடிக்கை எடுக்கலைன்னா, சீமானுக்கு 20 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணப்பட்டது. சீமானு முத்துக்குமாருக்கு 10 கோடி, சீமானுக்கு 10 கோடி, சவுத்தில் 10 கோடி செலவு பண்ணணும், நார்த்தில் 10 கோடி செலவு பண்ணணும், திமுகவை எதுக்கணும். இதுக்காக விலைக்கு வாங்கப்பட்டது தான் சீமானுடைய தமிழ் தேசியம். அப்போவே புகார் கொடுத்ததுனால இந்த புகார் எடுக்கலை ஜெயலலிதா. நீங்கள் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு சீமான் போகிறார். போன பிறகு சீமான்கிட்ட சொல்லுகிற டிமாண்டை, நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கக்கூடாது, என்னை பார்த்துட்டு அப்படியே போயிடணும், என்னை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போயிடணும். இதுதான் ஜெயலலிதா வச்ச டிமாண்டு. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த வழக்கிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு. அந்த அம்மா கடைசி வரைக்கும் சீமானை பார்க்கவே இல்லை. காசை தூக்கி விட்டு எரிக்கியா, அவன் வாங்கிட்டு போயிடுவான், அவன் ஒரு தகுதியானவன் அல்ல. அப்படி அந்த அம்மா கடைசி வரைக்கும் சீமானை சந்திக்கவே இல்லை. இதுதான் சீமானுடைய 2011-16 அரசியல். 16 மீண்டும் தேர்தல் வருகிற பொழுது
சீமா இதே போல் பல கோடிகளுக்கு விலை பேசி வாங்கப்பட்டார். அவர் திமுகவை தான் எதிர்ப்பார், அதிமுக எதிர்க்கவே மாட்டார். திமுகவை எதிர்ப்பதற்காக அதிமுக பேரம் பேசி பணம் வாங்கி கொடுத்தவர் தான் கல்யாண சுந்தரம். இது அதிமுகவில் உருவாக்கப்பட்டவர் தான் சீமானா? ஆமாம்மா. பிஜேபி பிடிஎம் சொல்கிறாங்க. இல்லை, இப்போ அதிமுகவுக்கு அவர் தேவையில்லை. அதிமுகவுக்கு இப்போ அவர் தேவையில்லை. எது வரைக்கும் தேவை இருந்தார்னா விஜய் வருகிற வரைக்கும் தேவை இருந்தார். அக்டோபர் 24 வரைக்கும் அவர் தேவைப்பட்டார். அவர்கிட்ட இருக்கிற 8% ஓட்டு எடப்பாடிக்கு தேவைப்பட்டது. விஜய் வந்த பிறகு, ஆதவ அர்ஜுனா வந்த பிறகு சீமானுடைய டிமாண்டு போச்சு. ஏன்னா 10% ஓட்டு விஜய்கிட்ட இருக்குது. அப்போ எதுக்கு சீமான்? 10ங்கிறது 15 வரைக்கும் கொண்டு வரலாம். சீமா கூட்டணி வைக்க மாட்டார். ஆனால் பின்னணியிலிருந்து திமுகவை எதிர்ப்பார். பலமான வேட்பாளர் இருந்தால் அதிமுகவுக்கு எதிராக அந்த வேட்பாளரை போட மாட்டார், ஒரு டம்மி வேட்பாளர் போடுவார். இப்படி தான் சீமானுடைய அரசியல். அதிமுகனுடைய பி டீம் தான். அப்போது விஜய் வந்த பிறகு இந்த பி டீம் தேவையில்லை எடப்பாடிக்கு. தேவையில்லை பிறகு தான் தன்னுடைய டிமாண்டு குறைஞ்சி போச்சுருந்தா தான் இன்னும் லைவாக இருக்கிறோன்னு காமிப்பதற்காக தான் ரவீந்திர துரைசாமி மூலம் போய் ரஜினியை பார்க்குறாரு. ஏன் ரஜினி பார்க்குறாருன்னா, ரஜினி திமுகவினுடைய ஆள், அவர் மேலே பிஜேபியினுடைய ஆள். ஏன் இவரை பார்க்குறாருன்னா, சரி இவர் தனக்கு எதிராக போயிடக்கூடாது, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். முதலமைச்சர்கிட்டையும் கேட்குறாரு, டெல்லியிலையும் கேட்டு தான் சந்திக்கிறார். விஜய்க்கு டிமாண்டு வந்த பிறகு சீமா ஒரு பேசு பொருளாக இல்லை. நான் இன்னும் பேசு பொருளாக தான் இருக்கேன் என்பதற்காக தான் ரஜினி போய் பார்க்குறாரு. அது ஒரு பரபரப்பாக ஓடிச்சு. திருப்பி பிஜேபியுடைய யோசனைப்படி பெரியாரை விமர்சனம் செய்தால் தான் ஒரு லைம் லைட்டுக்கு வந்துடலான்னு, இது குருமூர்த்தி கொடுத்த ஐடியா தான். திருப்பி பெரியாரை விமர்சனம் செய்தது மூலம் பிஜேபி வாக்கு வங்கி பூரா அப்படியே சீமானுக்கு ஈரோட்டில் போச்சு. 12,000 வாக்கு முதல்ல வாங்கின வாக்கு. ரெண்டாவது விழுந்த, நீங்கள் தினமலர் பார்ப்பான், நீங்கள் 10 நாள் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டான். ஈரோடு எடிஷனில் தினமலர் சீமானுக்காக ஒதுக்கப்பட்டு, சீமான் நான் நேராக நான் இப்போ ஈரோடு பை எலெக்ஷன் இல்லை, சீமானை எதிர்த்து யாருமே இல்லை. திமுக நிற்கிறது, எந்த கட்சியும் இல்லை. சார், இந்த வழக்கு அதாவது பல ஆண்டுகளாக ஜெயலலிதா இருக்கும்போதே விஜயலட்சுமியோட வழக்கு இழுபடியில் போயிட்டே இருக்குது. ஆனால் அதிமுக தரப்பு, அதாவது ஜெயலலிதா பக்கம் இந்த வழக்கை ஒரு சூடாக எடுத்துக்கல. ஆனால் திமுக வந்தவுடன் இந்த வழக்கை துரிதமாக நடக்குது. இந்த விஷயத்தில் இது சீமானோட குற்றச்சாட்டு தான், திமுக விஜயலட்சுமி பின்பலம் தோடு பயணிக்கிறாங்க அப்படின்னு. இல்லை, அதாவது விஜயலட்சுமி திமுக பயன்படுத்துவதற்கு பல முறை முயற்சி பண்ணுது. ஆனால் விஜயலட்சுமி அதுக்கு உடன்படவில்லை, விலை போகலை. நான் தான் சொல்கிறேன், அது ஒரு மனநிலை பிறண்ட ஒரு சகோதரியாக போயிட்டான். விஜயலட்சுமி சூட்கேஸோடு கவனிச்சார், அதுதான் இந்த வழக்கம் மறுபடியும் வந்திருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. அதே இல்லை, அது மனநிலை பிறண்ட பல பேர் அவன் அறிவுக்கு அவன் சிந்தனைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவான். நீங்கள் 21லேயே விஜயலட்சுமி திமுக விலை பேசுது, போகலையே. 4 வருஷமாக போய் விலை பேசிகிட்டே இருப்பாங்க, மந்திரி போட்டி கொடுத்துட்டே இருப்பார். இப்போ இந்த விஷயத்தில் திமுக எதுவும் சம்மந்தம் இல்லை, திமுகவுக்கும் விஜயலட்சுமியும் சம்மந்தமே இல்லை. கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்குது திமுக, ஆனால் இது போக மாட்டேங்குது. 50,000 ரூபாய்க்கு விலை போயிடுது. எவ்வளோக்கு? 50,000. 5 கோடி கொடுக்க தயார் திமுக. ஆனால் இது எவ்வளோக்கு விலை போயிடுது? 50,000க்கு விலை போயிடுது. அப்போ இது எப்படி இது திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது? வீரலட்சுமிகிட்ட உதவி கேட்குது, வீரலட்சுமி உதவி செய்கிறேன்னு சொல்லுது. சொன்ன பிறகு அது தேவையான உதவியெல்லாம் செய்யுது. ஆனால் அது கட்டுப்பாடு தான் ஓடி போகுது. அப்போ இது மாமா சீமா மாமா, இதுதான் கதை. சாட்டை போய் பேசுகிறான். இன்னும் விஜயலட்சுமி சீமானுக்கும் உள்ள அந்த தொடர்பு பாசம் நீடிக்குதுன்னு சொல்ல வரீங்க? இல்லைப்பா, அது நான் பாடி நீடிக்குது. இனி அவன் அதை கல்யாணம் பண்ண போகிறதில்ல, அது வீட்டை குடும்பம் நடத்த போகிறது, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இருந்தாலும் ஒரு நிலையான புத்தி இல்லை விஜயலட்சுமிக்கு. இதை சீமா எந்த காலத்துலேயும் சீமா விஜயலட்சுமிக்கு செட்டில் பண்ண போகிறது இல்லை. ஏமாற்றுவது தான் சீமானுடைய கொள்கை. பல பெண்களை ஏமாற்றியிருக்காரு, பல பெண்கள்கிட்ட மாட்டிக்கிட்டார், பல பெண்கள்கிட்ட சீமா தப்பிக்கவே முடியல. அதில்
இந்த விஜயலட்சுமி பொறுத்தவரை ஒரு அபலை பெண். இவளை செட்டில் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, ஏமாற்றிடலாம். இன்றைக்கி சீமாங்கிட்ட ஒரு 1000 கோடி இருக்குது. பண்ணை வீடு 25 கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு, வாடகைக்கு குடியிருக்கேன்னு சொல்லி வெளியில் உலக சொல்லிவிட்டு பண்ணை வீடு, 6-7 வெளிநாட்டு காரு, 20 பவுன்சர், எப்போவுமே 20 லட்ச ரூபா மாதம் செலவு பண்ணுறார். வீட்டுக்கு 10 பவுன்சரு, இவர் வெளியில் போனால் 10 பவுன்சர். இப்படி ஒரு ஆண்ட கட்சி. இப்போ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன செலவோ அதே செலவு செய்கிறார். நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி சீமானுக்கு பல கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ சமீப நாட்களுக்கு முன்னாடி இதே போல் தான், அதாவது சீமான் மீது வழக்கு வந்த உடனே ஒரு 6-7 வருடம் சீமான் உள்ளே போயிடுவார், சாட்டை முருகனுக்கு குதூகலம், இனிமே நாத்தாக்காவோட திருநிதி சாட்டை முருகனை கையில் முடிக்க முடியாது, அவரும் ஒரு அதிபர் ஆகிடுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்க்கப்பட்டதுங்க. இதை எப்படி பார்க்குறது? இல்லை, அது அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கயல்வெளியும் பாக்கியநாதனும் வந்து லைவாக கட்சி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சீமான் சிறைக்கு போவார், அதில் மாற்றமே இல்லை. சிறைக்கு போவது உறுதி. இப்போ இந்த வழக்கை கேவியட் போடுறதுக்கு திமுகவே பயப்படுது. ஏன்னா சீமான் அளவுக்கு அழுக்கு திமுகவிலையும் இருக்குது. சீமான் முதுகில் இருக்கிற அதே அழுக்கு திமுக கிட்டே இருக்குது. யார் என்னென்ன விழாவரியும் நான் சொல்ல விரும்பலை. அவங்க அப்பா காலத்தில் அப்படி தான். கனிமொழியின் மகள் கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள் கதை தான் திமுக கதை. அப்போது நீங்கள் இந்த தாக்குதல் உள்ளாகக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டு உதயநிதி மேலே இருக்குது, ஸ்டாலின் மேலே இருக்குது. அப்போ இவங்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, இவன் சேத்துல கல்லறிவான், அது எல்லா பக்கமும் தெரிக்கும், தங்களுடைய இமேஜ் அவுட் ஆயிரும். ஜெயலலிதாவுக்கே பர்சனல் வாழ்க்கை இருக்குது. இங்கே அரசியல் எப்படி சொல்லுவான்னா, பர்சனல்லாம் பேசாத, நான் எங்கள் விபச்சாரி வீட்டில் படுத்து கிடப்பேன், அதெல்லாம் பேசாத. இங்கே திராவிட கல்ச்சர் அதுதான். பல தலைவர்கள் விபச்சார விடுதியிலேருந்து தான் அரசியலுக்கே வர்றான். கள்ளச்சந்தை மார்க்கெட்லேருந்து அவன் அரசியலுக்கே வரான். அதிமுக திமுகவில் பல தலைவர்கள் என்னால் சொல்ல முடியும். அப்போது சரி, கண்ணாடி வீட்டிலேருந்து கல் எறிஞ்சால் திருப்பி வெளியில் இருக்கிற என்ன பண்ணுவான், கல் எடுத்து எறிஞ்சானா கண்ணாடி வீடு உடஞ்சி போயிடும். இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அசிங்கங்கள். இந்த அசிங்கம் கடைசியாக தமிழ் தேசிய வரைக்கும் வந்துருச்சு. இல்லை, சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை இதுதான். நாத்தாக்காவோட திருநெல்வேலியில் ஜல்சா பண்ணிட்டு சுற்றுறாரு சீமான். அப்படி கிடைக்குமா சார் திருநெல்வேலி நாத்தாக்காவுக்கு? நான் இப்போ தான் ஒரு நண்பர்கிட்ட பேசினேன். கோடிகளை கொடுத்துருக்காரு. எவ்வளவு கோடிகள்? நீங்கள் அங்கே 1 லட்சம் பவுண்ட்ஸு வசூல் பண்ணாங்களா? அது இங்கே எவ்வளவு கோடி? 1 கோடி. அதுவும் ஏன் எதிர தான் பேசுகிறீங்க. 1 கோடி. இப்படி ஏன் கொடுத்தாங்கன்னா, ஈழத்தமிழர்கள் இப்போ தான் ஈழத்தமிழருக்கு ஆதரவே இல்லை. திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் யாரும் ஆதரவு இல்லை. அப்போது தன்னுடைய நிலையை பேசுவதற்காக கோடிகளை கொடுக்குறான், குட்டி கொடுக்குறான். புலிகளுடைய சொத்துக்கள் பல லட்சம் மில்லியனில் இருக்குது. கனடாவில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது, பிரிட்டனில் இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. அப்போ அந்த சமூக விரோதிகள் என்ன பண்ணுறான், சீமானோட தொடர்பில் வந்துடுறான். சீமானோட தொடர்பில் வந்துடுறான். தொடர்பில் வந்த பிறகு அவனுக்கு இந்த சமூக விரோதிக்கு, புலிகளுடைய காசை கொள்ளையடித்தவனுக்கு சீமான் பாதுகாப்பு, சீமானுக்கு அவன் பாதுகாப்பு. இப்படி புலிகளுடைய ஈழத்தமிழருடைய நிதி பல மில்லியன் டாலர்கள் இப்போது இந்த ஈழத்தமிழர் அரசியல் இருக்குது. இது சீமானை பாதுகாக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏடிஎம்கேனுடைய பி டீமாக சொன்னபடி கேட்டுட்டு இருந்தார். நீங்கள் கல்யாண சுந்தரம் தான் வேலுமணிக்கும் சீமானுக்குமான மீடியேட்டர், பணம் வாங்கி கொடுக்குறது, பொட்டி வாங்கி கொடுக்குறதெல்லாம். ஒரு ஸ்டேஜில் அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். யார்? கல்யாண சுந்தரம். பார்த்தார் ராஜீவ்காந்தி, எந்த காலத்துலையும் இந்த அரசியல் தேராது, இவனுக்கு பொட்டி வாங்குவது தான் அரசியல். அதனால் கல்யாண சுந்தரம் அங்கே போயிட்டார், ராஜீவ்காந்தி இங்கே போயிட்டார். ஆளே இல்லை. இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக சீமா எலெக்ஷன் கமிஷன் பதிவு செய்யும் போது போன ஆட்களில் ஒரு ஆள் கூட நீங்கள் சீமாக்கிட்ட இல்லை. இருக்கிற ஒரே ஆள் யார்? பாக்கியநாதன். தமிழ் தேசியம் அந்த வார்த்தையை வச்சு பயணிக்கிறார் சீமான். இந்த நாம் தமிழர் கட்சி சீமானால் உருவாக்கப்பட்டதா அல்லது வேறு யாராவது உருவாக்கினா? இல்லை, முத்துக்குமார், ஆவல் கணேசன், இப்படி சீமானோட முன்னோடிகள்.
மேடைக்கு மேடைக்கு இது என் கட்சி, நான் சொல்கிறது தான் நடக்கும், நான் சொல்கிறது தான் செய்யணுன்றாரு. இல்லை, இது கருணாநிதி கதை தான். கருணாநிதி என்ன பண்ணார்? கட்சி கருணாநிதி ஆரம்பித்தார். ஆரம்பித்து எத்தனையோ பேர் இருந்தான். 50 தலைவர்கள் கருணாநிதியே இல்லை. இப்போ முதலமைச்சர் நாற்காலி யார் வீட்டுக்கு போயிடுச்சு? கோபாலபுரத்துக்கே போயிடுச்சே. உதயநிதிக்கு அடுத்து லண்டனில் வெள்ளைக்கார பொண்ணோட கட்டி பிடிச்சிட்ருக்கிற இன்பநிதி தானே அடுத்த அரசியலுக்கு போகிறார. மதுரையில் அந்த ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்களா? கலெக்டர் பின்னாடி போய் உட்காரையா போயா மூர்த்தி சொல்கிறார். தம்பி வந்து முன்னாடி உட்காரு. இப்படியே அரசியல் போயிடுச்சே. போகும்போது அப்புறம் சீமான் நான் தான் அதிபர் சொல்லத்தானே செய்வார். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. அரசியல் அயோக்கியனுக்கு தான் அரசியல் பணம் கொட்டுது. நல்லவன் அதை விட்டு விலகிடலாம். நான் நேரடியாகவே இந்த ஈரோடு தேர்தலில் நேராக பார்த்தேன். 35% படித்தவன், பண்பாளர், சமூக மாற்றத்தை நேசிக்கிறவன், அரசியல் தெரிந்தவன், சாதி ஒழிப்பு, பெண்ணடிமை இதெல்லாம் செய்கிறவன் அரசியல் விட்டே போயிட்டான். அரசியல் விட்ட 35% இந்த கழிவறை களிசடை அரசியல் இல்லை. பெரியார் தான் சொல்கிறார், முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான், அதனால் இந்த அரசியலில் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறார். பூரிக்கி திங்க தான் முடியுங்கிறார். அதான் அண்ணா பூரிக்கி திங்கிறார். அப்போது இப்போ நேரடியாக நான் பார்க்குற பொழுது 35% பேர் தேர்தல் வேறு எதாவது பேசு, அரசியல் வேறு எதாவது பேசு. நான் ஈரோடு பை எலெக்ஷனில் ஒரு 5000 பேரை நேரடியாக சந்தித்தேன். அத்தனை பேரும் அறிவுஜீவிகள். அத்தனை பேரும் தேர்தல் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன் வரல? சந்திரகுமாருக்கு போடுறதா, சீமானுக்கு போடுறதா? ரெண்டே கட்சி அங்கே நிற்கிது. சந்திரகுமார் எங்கேருந்து வந்தவர்? விஜயகாந்த் கட்சிக்கு வந்தவர். விஜயகாந்த்லேருந்து வந்தவர். விஜயகாந்த் வர்றதுக்கு முந்தி எங்கேருந்து வந்தவர்? கட்ட பஞ்சாயத்துலேருந்து வந்தவர். அப்போ அவருக்கு போடுறதா இல்லை இந்த சீமானுக்கு போடுறதா? மக்கள் வர்றதே இல்லை. அதிமுககாரன் பூரா 500 1000 வாங்கிட்டு திமுக குத்திட்டான். இதுதான் அரசியல். இது எப்படி சமூகம் எப்படி மாறும்? சமூக மாற்றம் எப்படி நடக்கும்? எப்படி சிந்திப்பான்? சிந்திப்பவனுக்கு வேலையே இல்லை. சிந்திப்பவனுக்கு வேலையே இல்லை. இதை உடைத்தது தான் தமிழ் தேசியம். உடைக்க வேண்டும் என்று விரும்பியதான் தமிழர்களுக்கான அரசியல். ஆனால் இந்த களிசடை வந்து அது திராவிட இயக்கத்தை விட குப்பாக்க எது தமிழ் தேசியம். திராவிட இயக்கத்தை விட சினிமா நடிகை வீட்டில் தான் தமிழ் தேசியம் இருக்குது. திராவிட இயக்கமும் தமிழ் தேசிய திராவிட இயக்கம் சினிமா நடிகை வீட்டில் தான் இருக்குது. அண்ணா அரசியல் என்ன? சினிமா தேட்டர் தான் வருது. அவருக்கு அரசியலை பானுமதி பத்மினி அரசியல் தான் வருது. அவள் படிதாண்டா பத்தினியுமல்ல நான் முற்று இதாய அரசியல். ரோமாபுரி ராணிகள் இதான் அரசியல். கண்ணதாசன் வனவாசத்தை எழுதுறது போல் இதான் அரசியல். அதற்கு பிறகு அரசியல் எங்கே போயிடுச்சு? கடைசியில் ஜெயலலிதாட்ட போய் இப்போ விஜய்கிட்ட போய் நிற்கிது. சீமானு ஒரு சினிமாக்காரன் தான், அவங்ககிட்ட போய் நிற்கிது. விஜயலட்சுமிக்கே நீதி கிடைக்கல. கைல்வழிக்கு தான் நீதி கிடைச்சிருக்கு. தேன்மொழிக்கு நீதி கிடைக்கல. பாவனாவுக்கு நீதி கிடைக்கல. யாழ்மதிக்கு நீதி கிடைக்கல. பல மதிகளுக்கு யாருக்குமே நீதி கிடைக்கல. நீதியே கிடைக்கல சார். நீதி அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும்போது ஒரு கேள்வி சார். இப்போ இந்த வழக்கு, அதாவது சீமான் வழக்கை ஒட்டி சுப்ரீம் கோர்ட் என்ன கருத்து சார் தெரிவிக்குது? இந்த சினிமா படத்தில் வர மாதிரி ஒரு காமெடி இருக்குது, விவேக் காமெடி, கொஞ்சம் நீங்கள் சுட்டுட்டான் அப்படின்ற கதையாக இருக்குது. நீங்கள் சமரசம் செஞ்சுட்டு வாங்க அப்புறம் பேசலாம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது? இல்லை அதாவது சுப்ரீம் கோர்ட் அப்படி தான் சொல்லும். ஏன்னா விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் அங்கே இல்லை. விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் அங்கே இல்லை. இந்த வழக்கை ஒட்டி என்ன சொல்கிறாங்க? இல்லை, நீங்கள் நிவாரணம் கேட்குறார் விஜயலட்சுமி நிவாரணம் கொடுங்க, இதுதான் வழக்கு. இப்போ சீமான் தரப்பு என்ன சொல்லுது சுப்ரீம் கோர்ட்லனா? பணம் கேட்குறான், மிரட்டுறான், கருக்கலைப்பு வழக்க காமிக்கிறான். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் சீமான் தரப்பு ஒரு எடுத்து வச்ச வாதம். இளந்திரையன் நம்ம உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர் இந்த வழக்கை குவாஸ் பண்ணுங்கன்னு போகிறார். யார்? சீமான். நீங்கள் தெளிவாக கேட்டுங்க. இந்த வழக்கை முடிச்சு வைங்க, இந்த வழக்கு இதோடு வரக்கூடாதுன்னு போகிறாரு.
போகும்போது தமிழக அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, இதில் குற்றம் நடந்திருக்கு, கரு கலைக்கப்பட்டிருக்கு, அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு 6 முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்கு. இது சட்டப்படி குற்றம். இந்த வழக்கை நீங்கள் காவல்துறை விசாரிக்கணும். கமிஷனருக்கு போடுறாங்க. போட்டு 6 முறை விஜயலட்சுமி வழக்கு தொடுக்கிறது வாபஸ் வாங்குறது. அப்போது இனிமேல் இந்த வழக்கு உண்மையாக நடந்திருக்கா, இந்த குற்றம் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்கா, 6 முறை எந்த மருத்துவர் கருக்கலைப்பு செய்தார், பெண் மருத்துவர் ஆண் மருத்துவர் பேர் என்ன, எந்த மருத்துவமனை, இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்திட்டு விசாரித்து சீமானுக்கு ஆண்மை இருக்கா, ஆண்மை பரிசோதனை செய்யணும். இதெல்லாம் செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கோர்ட்டை கொடுங்க. நீதிமன்றம் குற்றம் நடந்தால் தண்டனை கொடுக்கும், குற்றம் நடக்கலைன்னா விடுதலை செய்யும். இதைத்தான் நீதியரசர் சொல்கிறார் இளந்திரையன். இவர் என்னங்கிறாரு, இல்லைல்ல எனக்கு ஆண்மை பரிசோதனை செய்யக்கூடாது, இதை நீங்கள் விசாரிக்கவே கூடாது. யார்? சீமான் தரப்பு. இதை விசாரிக்கவே கூடாதுங்க, தள்ளுபடி பண்ணிடுங்க. இதுக்கு தான் எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் போகிறார். சுப்ரீம் கோர்ட் போகும்போது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு செட்டிக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தா தான், மூத்த வழக்கறிஞர்கள் போனால் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த வழக்கை கேட்பாங்க. கபில் சிபில் போகணும், இல்லை நீரஜ் கிஷனுங்க போகணும். இப்படி மூத்த ஒரு செட்டிக்கு அவங்க எவ்வளோ வாங்குவாங்க? 10 லட்ச ரூபா வாங்குவாங்க. இப்போ இதுக்கு 50,000 கொடுத்தாலே போய் 3 மாதம் எங்கே போய் இப்போ செட்டில் ஆயிடுது பெங்களூரில், அப்புறம் சென்னை கிளம்பி வரும். அப்போ இதுக்கு அதே சொல்லுது, எனக்கு வழக்கறிஞரே இல்லை. தமிழக அரசு வழக்கறிஞர், தமிழக அரசு சீமான் வைத்த மூத்த வழக்கறிஞரை போல ஒரு வழக்கறிஞர் வச்சுருக்கணும். வச்சு சீமான் வழக்கறிஞர் சொல்லுகிற வாதத்திற்கு அங்கே எதிர்வாதமே இல்லை. சொல்ல போய் கோர்ட்டு தப்பு இல்லை, யாருடைய தப்பு? தமிழக அரசுடைய தப்பு, தமிழக அரசினுடைய தப்பு. தமிழக அரசு ஒரு மூத்த வழக்கறிஞர் வச்சு யாருடைய நியாயத்தை சொல்லியிருக்கணும்? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி நியாயத்தை சொல்லியிருந்தா இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம், விஜயலட்சுமி நீதி வேணும்னா அவங்க ஒரு தரப்பு வக்கீல வச்சிருக்கலாம் இல்லையா? வைக்கல, அது வசதி இல்லை, அது பணம் இல்லை, 10 லட்ச ரூபா என்னால் முடியல. இதுதான் விஷயம். இதுக்காக வீரலட்சுமி முயற்சி பண்ணுது, ஒரு கேபிட் போடலான்னு வீரலட்சுமி முயற்சி பண்ணுது. வீரலட்சுமி முயற்சி பண்ணும்போது அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முந்தைய யார்கிட்ட பேரம் 2 கோடி ரூபா தர்றேன்னு பேரம் பேசுகிறாங்க. இப்போ அது சொல்லுது, ஏன்னா 10 கோடியெலாம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுதா. அப்போ கோடிகளில் வந்துருச்சு பேரம். கோடிகள் வந்த பிறகு விஜயலட்சுமி என்ன நினைக்குது, சரி இப்போ கடைசி முறையாக ஒரு 2 கோடி தரங்கிறாங்க, கூட குறைய ஒரு 3 4 5 கோடியை வாங்கிட்டு இதில் வந்து விலைகள்லான்னு இப்போ தான் அது அறிவுபூர்வமாக சிந்திக்குது. ஏன்னா பணம் இருந்தால் தன்னை காப்பாற்றும். ஒரு வீடு வாசல், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அவங்க அக்கா நோயாளி, நீங்கள் இது கடைசியாக போய் யார்கிட்ட போய் பணம் வாங்குது, யார்கிட்ட போய் குடியிருக்கிற வீடு கேட்குது? நம்ம சீட்டிங்கு நாடார், ஹரி நாடார்கிட்ட போய் சரண்டர் ஆகுது. யார்? அறிவு இருந்தால் ஹரி நாடார்கிட்ட போவோமா? ஹரி நாடார் ஏதோ வீட்டை ஆட்டையை போட்டு விஜயலட்சுமி தங்க வைக்கிறாரு, கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுக்குறாரு. அவர் டோட்டல் சீட்டிங்கு. அவர் பரப்பணம் அக்கராகாரத்தில் அங்கே நிர்வாணமாக தெரிஞ்சும் டெய்லி அடிக்கிறானுங்க. அவனை ஏமாத்துறது பூரா கண்டத்துக்காரனை. இப்போ இந்த வீட்டுக்காரன் ஹரிநாடார் ஜெயிலுக்கு போனோடனையும் சட்டி வளர்ந்து தெருவில் வச்சு ஓடுட்டான். யாரை? விஜயலட்சுமிக்கு போக்கிடமே இல்லை. ஹரிநாடார் இப்படி மாதிரி அக்டிஸ்ட் தான் போய் செட்டில் ஆகுது. அப்போது இது எப்படி அங்கே போய் 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வழக்கறிஞரை வைக்கும்? வாய்ப்பே இல்லை. அரசு வச்சிருக்கணும். இந்த சரிங்க சார், அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை இந்த விஷயத்தில். இந்த வழக்கை ஒட்டி இதில் எப்படி உண்மை கண்டறியப்படும் சார்? அதாவது அவங்க தரப்பில் வந்து சீமான் தரப்பு ஏதோ 2 முறை கொடுத்தேன் அப்படின்னாரு, முதல்ல கொடுக்கல அப்படின்னாரு, இப்போ ஒரு 2 முறை அப்படியே தம்பிகள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தரப்பு இல்லை இதை நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயலட்சுமி தரப்பு. இன்னொன்று சீமான் வந்து ஒரு இணங்கி தான் படுத்தா என் கூட ஒரு இழுத்தரமாகவே பேசுறாரு சொல்கிறாரு. அப்படி பேச ஒரு பாலியல் தொழிலாளி, அந்த பாலியல் தொழிலாட்ட நான் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க. எப்படி சார் இந்த வழக்கில் எப்படி சார் நீதி வாங்க முடியும்? விஜயலட்சுமி தரப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் சீமான் சிறைக்கு போவது உறுதி.
இதில் செட்டில்மெண்ட் பண்ணாலுமே அது குற்றவாளி என்ற ஒரு பார்வையை தானே பார்க்க முடியும். இல்லை, உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் சமரசமாக போய்க்கிறோம், வழக்கே இல்லை. வழக்கே நீங்கள் குடும்ப நீதிமன்றம் என்ன பண்ணும்னா டைவர்ஸ் கேஸை 1 வருஷம் நீட்டிக்கும். ஏன்? எப்படியா செட்டில் ஆகி போயிடுவாங்க. கணவன் மனைவி கோபத்தில் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. கோர்ட்டில் ஒரே மாதம் 2 மாதம் 3 மாதம் முடிச்சு விட மாட்டாங்க. டிஆர்டி கேஸு 100 கோடி கேஸு 3 மாதம் முடிச்சிடும். ஆனால் குடும்ப நீதிமன்றத்தில் எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும். நீங்கள் தினத்தந்தி அதிபர் பாலசுப்ரமணியம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்குறது. இது குடும்ப இதுக்கே 1 வருஷம் ஆச்சு. இல்லை, இது குடும்ப நல வழக்காக வருமா இல்லை பாலியல் ரீதியான வழக்காக வருமா? பாலியல் ரீதியான வழக்கு தான், அதில் மாற்று இல்லை. ஆனால் இதில் சமரசமாவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்குது, தயாராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இழப்பீடு கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கை போச்சு, ஜீவனாம்சம் கேட்குறீங்க, ஜீவனாம்சம் அதிகமாக கொடு. உனக்கு எவ்வளோ சொத்து இருக்கோ, 100 கோடி சொத்து இருந்தால் 10% 10 கோடி கொடு. நீதிமன்றம் அப்படி தானே சொல்லு. ஜீவனாம்சம் ஒன்றுமே இல்லையா, மாதம் 1000 ரூபா கொடு. கூலி வேலைக்கு போகிறையா, மாதம் 3000 கொடு. இதே அளவீடு தான். அப்போ சீமா ஒரு பெரிய கட்சி தலைவர், பல கோடி பணம் வச்சுருக்கான், வெளிநாட்டு கார் இருக்குது, வீடு பங்களா வசதி வாய்ப்புன்னு இருக்குது. அப்போ ஏன் நீ ஒரு 5 கோடி கொடுக்கக்கூடாது? இதன் அடிப்படையில் தான் 5 கோடி கொடுத்தா நான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன், சமரசமாக போய்க்கிறேன். இந்த வழக்கு உங்கள் பார்வையில் எப்படி சார் பார்க்கப்படுது? சீமானோட தரப்பு ஒரு நியாயத்தை சொல்லுது, விஜயலட்சுமி தரப்பு ஒரு நியாயத்தை சொல்லுது, அரசு தரப்பு ஒரு நியாயத்தை சொல்லுது. முக்கியமாக அதையும் எப்படி இது இந்த வழக்கு முடியும்? சீமானிடம் தான் இதுக்கான மருந்து இருக்குது. எப்படின்னா, சீமா விஜயலட்சுமியை ஒரு பாலியல் தொழிலாளியாகத்தான் மனசில் நினைக்கிறார். அப்படின்னா உண்மையாகவே அவளை தன்னுடைய மனைவியாக, அவளோடு சில காலம் வாழ்ந்ததாக, மனிதாபிமானத்தோடு நினச்சிருந்தா பெங்களூரில் அவளுக்கு ஒரு ஃப்ளாட்டு, ஒரு வீடு, கயல்வெளி ஒத்துக்கணும். அங்கே பல கயல்வெளிகள் இருக்காங்க, 1 2 இல்லை. நான் இன்னொரு விஷயம் ரகசியம் சொல்கிறேன். சீமானுக்கு இலங்கைக்கு போயிருந்தப்போ யாழ்மதின்னு ஒரு பெண்ணை லவ் பண்ணுறாரு. யாழ்மதின்னு அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பெண்ணை திருமணம் பண்ணுறாங்கிறாரு. நீங்கள் ஈழ போராட்டத்தில் ஏண்டா இங்கே யுத்தம் நடந்துகிட்ருக்கு, செத்துட்டு இருக்கிறான், சாவுடாக இருக்குது, இதில் போய் கல்யாணோட படம் கட்டி விட்டுறாங்க. வந்த பிறகு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணி யுத்தம் முடிஞ்ச பிறகு 2009 அந்த பெண்ணை இவர் தாய்லாந்து கூட்டிகிட்டு போகிறார். அவர் அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா 3 பேரையும் தாய்லாந்து கூட்டிகிட்டு போய் தாய்லாந்துலேருந்து சென்னை கூட்டு வந்துடுறார். அவள் மீது தீராத காதல். அந்த பொண்ணு பேர் என்ன? யாழ்மதி. இப்போ அந்த பொண்ணு பேர் தேன்மொழி. நீங்கள் யார் சொல்கிறா? விஜயலட்சுமி சொல்லுதா? தேன்மொழி வந்த பிறகு என்ன கை விட்டார். பல இடங்களில் அந்த நான் சொல்கிறேன் ஈழத்தமிழச்சி தேன்மொழி தான். இந்த தேன்மொழி வந்த பிறகு தேன்மொழியோடு குடும்பம் நடத்துகிறார். கைமொழி ஒத்துக்க மாட்டேங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். தேன்மொழியோடு குடும்பம் நடத்துகிறாரு. தேன்மொழியுடைய அம்மா அமெரிக்கா சிட்டிசன் வாங்கி தர்றாரு. யார்? திரள்நிதியில் அமெரிக்க சிட்டிசனுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ டாலர் கொடுத்தா தான் அமெரிக்க உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான சிட்டிசன் அது, குடியுரிமை அது அமெரிக்கா தான். தேன்மொழியுடைய அம்மா முதல்ல போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகுறாங்க. அடுத்து யார் செட்டில் ஆகிறா? அவங்க அப்பா போய் செட்டில் ஆகிறார். அதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். எல்லாமே இங்கே திருநெல்வேலி தான். அப்புறம் சீமான அரணையூர் பிரசிடென்ட் வீட்டில் தான் பணம் வாங்கிட்டு வந்தார். அது ஒரு கதை இருக்குது. அப்போது 2 பேரும் போய் செட்டில் ஆகிறாங்க. செட்டில் ஆன பிறகு 1 வருட காலம் தேன்மொழி சீமானோடு குடும்பம் நடத்திட்டு இருக்கான். இதுக்கு பிறகு தேன்மொழி யாழ்மதி தேன்மொழி ஆகிப்போச்சு. தேன்மொழி போய் எங்கே செட்டில் ஆகுது? ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகுது. ஃப்ரான்ஸில் செட்டில் ஆகி அங்கே ஒரு திருமணம் ஆன ஒருத்தன், அவன் சொந்தக்காரன் மோகன்னு இருக்கான் எங்கே ஃப்ரான்ஸில். அந்த மோகனோடு கள்ளக்காதலை தொடருது. சீமானோடு நல்ல காதல் இந்தியாவில், மோகனோடு அங்கே கள்ளக்காதல் எங்கே? ஃப்ரான்ஸில். இப்படி நடக்குது. இப்படி நடக்கிற சூழ்நிலையில் இப்போ அது 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இசட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு 10 கிளை எங்கே? அமெரிக்காவில் ஃப்ரான்ஸில். அங்கே எக்ஸ்பைரியான சாமான்களை பூரா லேபிளை எடுத்துகிட்டு புதுசாக ஒட்டி 10 கடையும் அந்த அம்மாவுக்கு நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 3 கோடி 4 கோடி
அளவில் 2 வீடு சொந்த வீடு வச்சுருக்கு. பட்டா சிட்டு அடங்கல் வீதி தெரு வரைக்கும் நான் சொல்கிறேன். என் மேலே வழக்கை போட்டு கோர்ட்டுக்கு இழுங்கய்யா, நான் அந்த வழக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு நான் போய் சொல்கிறேன். வழக்கே போட மாட்டேங்க நான். அப்போது திரள் நிதி எங்கெங்கே போகுதுன்னு பார்த்தீங்களா? அப்போ இது என்ன கையல்வெளிக்கு இந்த கதை பூரா தெரியும். நீ என்னமோ பண்ணிக்க, எத்தனை வேற வேணால் வச்சுக்க, எங்கேயோ போய்க்கோ. ஆனால் எனக்கு அசட் வந்து சேர்ந்துருச்சு. இந்த கட்சி தான் அசட். நீ ஜெயிலுக்கு போனேன்னா பிரேமலதா மாதிரி கயல்வெளி முன்னேற்ற கழகம் தான். அப்போது கயல்வெளிக்கு இத்தனை கதையும் தெரிஞ்சு தானே 25 வயசு வித்தியாசமான சீமானை திருமணம் பண்ணுது. நீங்கள் காளிமுத்துடைய மகனெல்லாம் போய் சீமானை கடத்திட்டு போய் மிதிச்சு கட்டுறா தாலியை. கருக்கலைப்பை எத்தனை தான் பண்ண முடியும் நாங்கள்? இப்படி தானே கதை கயல்வெளி கதையும். விஜயலட்சுமி கதை தான் கயல்வெளிக்கு சகோதரன் இருந்தான், 4 பேர் இருந்தான். தடியாக போய் கடத்திட்டு வந்து மிதித்து கட்டுறா தாலி என்ன. விஜயலட்சுமி பிள்ளைமாருக்கு சகோதரர்கள் இல்லை, சீமானை கடத்தக்கூடிய சகோதரர்கள் இல்லை. அதனால தான் வீடியோ போட்டுட்ருக்குது விஜயலட்சுமி. இல்லைன்னா சகோதரர்கள் கயல்வெளிக்கு இல்லைன்னா கயல்வெளி வீடியோ தான் போட்டுட்ருக்கணும், தேன்மொழி வீடியோ போட்டுட்ருக்கணும், யாழ்மதி வீடியோ போட்டுட்ருக்கணும். எத்தனை மதிகள். துணை நடிகை ஒருத்தி பெங்களூரில் போய் சீமான் தான் அப்பா அப்படின்னு சொல்லி சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கான் 2 கோடி ரூபாய்க்கு. பேர் சொல்லட்டுமா? அப்போது இதுதான் தமிழ் தேசிய வசூல், தமிழ் தேசிய திரள் நிதி எங்கே போகுதுன்னு பாரு. அப்போது மனிதாபிமானத்தோடு விஜயலட்சுமிக்கு ஒரு வீடு, ஒரு 2 கோடி ரூபா டெபாசிட் போட்டால் மாதம் 1 லட்ச ரூபா வட்டி வரும், நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கும். ஆனால் அந்த வேலையை செய்யலை. நன்றி சார். நன்றி, வணக்கம்.